இந்த மாடல் வந்து சாம்சங் S24 அல்ட்ரா. கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டுருக்கும்போதே ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொரியர் பண்ணியிருந்தாங்க. ஆனா, இதுக்கு முன்னாடி வந்து மதர் போர்டு தண்ணீல விழுந்துருச்சு. ஃபோன் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கும்போது தண்ணீல போட்டுருக்காங்க. அது வாட்டர் ப்ரூஃப்னு நெனச்சுட்டு, ஆனா வந்து ரெசிஸ்ட் தான் பண்ணும். மதர் போர்டில இஷ்யூ வந்துரும் தண்ணி பட்டுச்சுனாலே. லோக்கல்ல டெக்னீஷியன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனா சீல்ட மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி குடுத்துருக்காங்க. அப்பவும் வந்து ஃபோன் ஆன் ஆகல. கொஞ்சம் நேரம் ஆன் ஆயிட்டு அப்புறம் ஆஃப் ஆயிருச்சு. என்ன ப்ராப்ளம்னா, சிபியூல வந்து இந்த ப்ராப்ளம் வந்தது. இந்த மாடல பொறுத்தவரைக்கும் சிபியூல இல்ல ரேம்ல எதாவது ஒரு இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னா, ரீஸ்டார்ட் ஆகும். இல்லன்னா ஃபோன் வந்து டெட் ஆயிரும். இதுக்கு வந்து மதர் போர்டு மாத்தணும்னு அவசியம் இல்ல. மதர் போர்டு மாத்தணும்னா உங்களுக்கு டேட்டாவும் போயிரும். இல்ல காஸ்ட்டும் அதிகமா இருக்கும். சேம் மதர் போர்டே ஃபிக்ஸ் பண்ணிறலாம். நீங்க வந்து இந்த சாம்சங் எஸ் சீரிஸ்ல எந்த இஷ்யூவா இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணி குடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் இதே மாரி கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அனுப்புறோம். கொரியர் பண்ணலாம். கொரியர் பண்ணீங்கன்னா 1 ஆர் 2 டேஸ்ல ரெடி பண்ணி குடுத்துடலாம். அதேமாரி இன்ஸ்டாகிராம் ஐடியும் குடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஐடியில நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, என்னென்ன ப்ராப்ளம்னா வந்து மாடலு ஒரு டிவைஸ்லயும் கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம ஒர்க்கிங் வீடியோலாம் போட்டிருக்கோம். அதையும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிறங்க. அப்டேட் வேணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிறலாம்.